நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்கு அம்மா அவசரமா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க? பணத்தை எடுத்தது யாருன்னு கேக்குறதுக்குள்ள கட் பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் மேடம். அதான் அப்பவே சொல்லிட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மேடம், உங்களால ஒரு உதவியா வேண்டியிருக்கு. இங்க பாருங்க என்விஆர், கிட்டத்தட்ட 2 வாரம் லீவுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. அதுவும் வந்ததும் வராததுமா இப்படி பர்சனல் விஷயம் பேசினா எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு போய் உங்க வேலையை பாருங்க ப்ளீஸ். இல்ல மேடம், என்ன விஷயம் கூட கேட்க மாட்டீங்களா? ஒரு 2 நிமிஷம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம மச்சினிச்சியோட சாரி மேடம், என் மச்சினிச்சியோட தம்பி +2 வரைக்கும் சதவினாடு, கம்ப்யூட்டரும் தனியா சதவினாடு. காலேஜ்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் கஷ்டமேனே குடும்பம். நம்ம பேங்க்லயே இன்னொரு அட்டெண்டர் தேவைப்படுது. நான் செக் கலெக்ஷனுக்கு ஹெட் ஆஃபீஸ்க்குன்னு வெளில போயிட்டா இங்கே கஷ்டமாயிடும்ல. நீங்க மனசு வச்சிங்கன்னா அவனுக்கு டெம்பரரி போஸ்டிங் போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துருவான். பேசி முடிச்சிட்டீங்களா? இதுக்கான அதிகாரம் எல்லாம் என்கிட்ட இல்ல. ஹெட் ஆபீஸ்ல ஜோனல் மேனேஜர் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. போய் வேலையை பாருங்க ப்ளீஸ். என்ன நிக்கிறீங்க? இல்ல மேடம், ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் டப்பு கப்பு கொடுக்கணும்னாலும். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா உன்னோட சஸ்பென்ஷன் லெட்டரை எழுதி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. கெட் அவுட். அவுட். என்ன சொல்லிட்டோன்னு இந்த மேடம் இப்படி கத்துறாங்க? முடிச்சு கொடுங்க, என்ன ஃபார்மாலிட்டிஸோ பண்ணி தரேன்னு தானே சொன்னா. அப்புறம் என்ன இவங்க என்னடானா సెటప్ గెటప్ను అర్సనాడు. నేను ஒரு நாள் చెప్తాను సెటప్ గెటప్. ஏ என்விஆர், இங்க வா. கொடுங்கம்மா. என்னங்கம்மா? என்ன சிவா சார்? என்விஆர், என்ன சொத்தே போன மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற? அதுக்கு தான் அனாவசியமா அடுத்தவங்க விஷயங்களை மேனேஜர்ட்ட போட்டு கொடுத்து காக்கா பிடிக்க கூடாதுன்னு சொல்றது. இப்போ உனக்கே திரும்பிருச்சு பாத்தியா? நானாவது பரவாயில்ல சார், மேனேஜரை மாட்ட ஆபீஸ்ல டோஸ் வாங்குறது பல்ப மேட்ரு. நீங்களா வாங்கலையா? ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் ஆகலையா? ஆனா உங்களை பார்த்தா தான் சார் ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பார்த்தா பாவமா இருக்கா? பாவமா கூட இல்ல, பரிதாபமா இருக்கு. உங்க ஃப்ரெண்டு முரளி சாருக்கு என் மச்சான் டப்பு கடன் கொடுத்துருக்காருல, அதுக்கு நூவு தானே கேரண்டி சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? முரளிக்காக ஒரு சைன் இல்ல 100 சைன் கூட நான் போடுவேன். இதுக்காக உனக்கு எதுக்கு வயிறு எரியுது? போய் வேலையை பாரியா? சார், நான் பண்ணி நாக்கு பார்க்க தெரியும். நீங்க கேரண்டி சைன் போட்டு கொடுத்த டப்பு போனது முரளி சாருக்கு இல்ல, மேனேஜர் மேடத்துக்கு. என்னது மேனேஜருக்கா? அத முதல்ல தெரிஞ்சுக்கோண்டி. என்ன உளர்ற? நான் வளரல, உண்மையை தான் சொல்றேன். என் மச்சான் தானே மஞ்ச பையில டப்ப போட்டு கொண்டாந்து கொடுத்தான். ஆமா, அந்த மஞ்ச பையி டப்போட ஈவினிங் மேனேஜர் டேபிள்ல இருந்ததை பாத்துருக்கான். தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பரேடு எடுக்கிற மேனேஜருக்கு இன்டைரக்டா நீங்க கேரண்டி சைன் போட்டு கொடுத்துருக்கீங்களே, அத உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. இப்படி செப்பண்டி எவரு பாவம், மீரா நானா? யாரு? உன் மச்சான் சொன்னானா? அவனே ஒரு உலகமாக இடியட். அவன் பேச்சை கேட்டு நீ வந்து பேசுறியா என்ன? அதே மஞ்ச பைய மேனேஜர் ரூம்ல பார்த்தாராம். இவர் பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த ஊர்ல ஒரே மஞ்ச பை தான் இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் சென்னையில சொல்லாத, உங்க ஊர்ல போய் சொல்லிக்க. முரளிக்கு நல்லா வேணும், இவன் மூலமா பணம் வாங்காதன்னு சொன்னா கேட்டாதானே. இப்ப இவன் பேசுற கேவலத்தை காது கொடுத்து கேட்க வேண்டியது இருக்கு. நான் இப்படி பேசல, ப்ரூஃப் చేసి ఎన్విఆర్ யாருன்னு చూపిస్తాను, அப்ப தெரியும் இடியட் யாருன்னு. நெக்ஸ்ட்.
விஷயம்? அவர்கிட்ட கூட சொல்லாம எல்லாத்தையும் போட்டபடியே விட்டுட்டு வந்திருக்கேன். நீ முதல்ல உள்ள வா சொல்றேன். என்னம்மா? வா. என்னாச்சுமா? நீ வா சொல்றேன். என்னன்னு சொல்லுமா. வா இங்க உட்காரு, நான் சொல்றேன். அந்த மனுஷன் வரதுக்குள்ள பேசி முடிச்சிடணும். இல்லைன்னா வேற வினையே வேண்டாம், இருக்கிறது போதாதுன்னு புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிருவாரு. என்ன விஷயம்னு சொல்லுமா. இது எங்க அம்மா சுஜாதா பிறக்கும்போது சீரோட சேர்த்து போட்டது. 2.25 சவரன் இருக்கும். இத அம்மா போட்டுட்டு ஊருக்கு போன மறுவாரமே இறந்து போயிட்டாங்க. அம்மா கடைசியா எனக்கு கொடுத்ததுனால ரொம்ப சென்டிமெண்டா பெட்டியிலேயே வச்சிருந்தேன். இப்ப பிரச்சனை தலைக்கு மேல போனதுனால இத வெளியே எடுக்க வேண்டியதா போச்சு. எனக்கு இப்ப அவசரமா 10,000 ரூபாய் தேவைப்படுது. ஏதாவது ஒரு அடகு கடையிலயோ இல்ல பேங்க்லயோ வச்சு பணம் வாங்கி தர முடியுமா? என்னம்மா சொல்ற? அப்போ அக்கா ரூம்ல இருந்து காணாம போன பணத்தை நீதான் எடுத்தியா? எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எதுக்குமா நீ? இருடி, அவசரப்படாத. அந்த பணத்தை நான் எடுக்கல. எடுத்தது ராஜி. அவசரப்படாத. அந்த பணத்தை நான் எடுக்கல. எடுத்தது ராஜி. ராஜியா? அவ ஏமா நம்ம வீட்டுக்கு வந்தா? அவளதான் நம்ம அன்னைக்கே தலைமுழுகிட்டோம்ல. நீங்க கூட பிறந்தவங்க. அவ தப்பு பண்ணிட்டாளேன்னு தள்ளி வச்சிடலாம். ஆனா நான் பெத்தவடி. அவ கஷ்டப்படுறான்னு கேட்டதுக்கு அப்புறம் பேசாம இருக்க முடியுமா? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது எங்கேயாவது அறிவு இருக்கா? நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு எவனையோ எழுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடல. அதுலயும் அக்கா நிச்சயதார்த்தம் நின்னு தாத்தா செத்து போய் எப்படிமா உன்னால அவகிட்ட பேச முடிஞ்சது? அதாண்டி பெத்தவங்கிறது. அவ கஷ்டப்படுறாளேன்னு அதுல இதுல காசு மிச்சம் புடிச்சு அப்பப்ப அவளை கோயில்ல வச்சு பாத்துட்டு வருவேன். சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அவ குழந்தை என்ன பாட்டின்னு கூப்பிட்டப்ப அவ பண்ண துரோகம் எல்லாம் மறந்துருச்சு. ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர நம்ம வீட்டுல சேர்த்ததில்ல. அன்னைக்கு அவளே ஏதோ பிரச்சனைன்னு வந்த போது நானே ஷாக் ஆயிட்டேன். அவசரமா அவ புருஷன் வேலைக்கு போறதுக்காக 10,000 டெபாசிட் கட்டணும். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தான்னு கேட்டா. நான் முடியாதுன்னு. அப்பதான் சுஜாதா வந்து அவ ரூம் பீரோவுல உனக்காக பணம் வச்சுட்டு போனா. அவ வந்தா சொல்லிடுன்னு சொல்லிட்டு போனா. சுஜாதா வந்த டென்ஷன்ல வேர்வையில ராஜமுகத்துல இருந்த பொட்டு எங்கேயோ போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பொண்ணு பொட்டு இல்லாம இருக்க கூடாதுன்னு நான் தான் அவளை சுஜாதா ரூமுக்கு அனுப்புனேன். ஆனா அவ இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுஜாதா இந்த விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்கா. அவ எங்கேயாவது போலீஸ் கேஸ்னு போய் உண்மையை சொல்ல வேண்டி வந்தா ராஜிய சுஜாதா மன்னிக்க மாட்டா. கண்டிப்பா அவ ஆக்ஷன் எடுக்க சொல்லுவா. 10,000 ரூபாய்க்காக அவ வாழ்க்கை நாசமாக்க கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ இவ்ளோ பட்டா உன் மேல உனக்கு பாசம் குறையல. இவ்ளோ பண்ண நீ இந்த செயினையும் நீயே அடகு வச்சு பணத்தை கொடுக்க வேண்டியதானே? என்னதுக்கு தேவையில்லாம இதுல மாட்டி விடுற? இது நாளைக்கு சுஜாதா அக்காவுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? என் கூட பேசுறதே நிறுத்திடுவாங்கல்ல. நான் கிளம்புறேமா. நீ பண்றது எதுவுமே பிடிக்கலமா. இந்தா. விஜய் விஜய், ஐயோ, நானே பண்ணி சமாளிச்சிடலான்னு தான் இருந்தேன். ஆனா அடமான வைக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்க ஏதாவது ஏமாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் மார்க்கெட்ல ஒரு கடைக்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். இத உன் காலா நினைச்சு கேக்குறம்மா.
என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? உனக்காக நான் அதை பண்றேன். ஆனா இதோட அவ சகவாசத்தை தலைமொழிகிறவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீ வெயில்ல வந்திருக்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன் இரு. கதவை திறந்து போட்டு என்ன பண்றா இவ? வீட்டுல ஏற்கனவே 100 பிரச்சனை. எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது விஜய். முக்கியமா உங்க அப்பாவுக்கு. உசுர பொடிங்க எடுத்துருவாரு பேய் மாதிரி. வந்தது உடனே கிளம்புறேன். ஜூஸ் குடிச்சிட்டு போமா. இல்லம்மா, நல்ல வெயில் டைம்ல ஜூஸ் குடிச்சா எனக்கு கோல்டு பிடிச்சுக்கும். அப்பாவுக்கு கூட அவரும் வெளில போயிட்டு தானே வந்திருக்காரு. ஆமாமா, கையோட ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்க சொல்லு, தலைக்கு தேய்ச்சிக்கிறேன். என்ன பிடிச்ச பித்த மாதிரி தொலையட்டும். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுறேன். தக்காளி வெங்காயமும் ஒவ்வொரு கிலோ போதும்ல? போதும் போதும்மா. உசுர புடுங்குற பேய் நான் சொன்னேன். அந்த விஷயத்தை அப்புறம் வச்சுக்கிறேன். விஜய் எதுக்கு இங்க வந்தா? என்ன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சீக்கிரட்டு? விஜயும் ஈவினிங் வாங்கிட்டு வரேன்னு கோடு வேளையில வர சொல்லிட்டு போறா. அப்ப சம்திங் ஏதோ இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. குட் மார்னிங் சார். முரளி, வெள்ளி சேரெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கி வீட்டுல வச்சுட்டு தான்டா வரேன். ஒரு முக்கியமான விஷயம். டேய், பர்மிஷன் வாங்கியும் லேட்டா வந்திருக்கேன். சீக்கிரமா சொல்லிட்டு வேலையை பாடுறா. முரளி, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? ஐ மீன் இந்த ட்ரெஸ்ல. அப்படியே தான் இருக்க. எனக்கு ஒன்றும் சேஞ்ச் தெரியலையே. என்னாச்சு? தெரியலையா? இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பினதுல இருந்து இங்க வர்ற வரைக்கும் வர்ற வழியில 4-5 பொண்ணுங்க அப்படியே லுக் விட்டுட்டு போனாங்க. நான் பார்க்க ஸ்மார்ட்டா அரவிந்த் சார் மாதிரி இருக்கேன்ல. இதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறதானப்பா. அதனால இன்னைக்கு பார்க்கிங்ல பைக்கை நிறுத்திட்டு திரும்புறேன். சுஜாதா மேடம் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கமா கடுகடுன்னு தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வையில ஐயோ சாரா. டேய், டூ மச்ரா. டேய், உனக்கு பொறாமடா. நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, எனக்கு தேவைதான்டா. டேய், தாங்க முடியல. இதுதான் இந்த வருஷத்து பெஸ்ட் ஜோக். டேய், எப்படி எப்படி எப்படி? டேய்,
முரளி வேண்டாம், கடுப்பேத்தாத. சாரிடா, கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைச்சேன், முடியல. போ, போய் வேலையை பாரு, போ. ஹலோ மிஸ்டர் முரளி, கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? எஸ் மேம், வரேன். மேம், குட் ஆஃப்டர்நூன். வாங்க முரளி, உட்காருங்க முரளி. ஆக்சுவலி நான் பேங்க்குக்கு வந்த உடனே உங்களை தான் கேட்டேன். ஏதோ 2 hours பெர்மிஷன் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா மேம், சிஸ்டர் சந்தியாவுக்காக இந்த வெள்ளி சீர் வாங்குறதுக்காக போயிருந்தேன். எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டீங்க? ஆக்சுவலி அன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் போகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீங்க என்ன டிராப் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். அதான் அன்னைக்கே உங்ககிட்ட ஸ்டாக் தீர்ந்து போற அளவுக்கு சொல்லிட்டீங்களே. இல்ல மிஸ்டர் முரளி, இட் வாஸ் a timely help. இன்ஃபேக்ட் என்ன டிராப் பண்ணதும் இல்லாம 2 hours எனக்காக வெயிட் பண்ணீங்க. frankly ஸ்பீக்கிங், நான் இதை யாருக்காவது பண்ணுவேனான்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல, that was my first bike ride. நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு மார்னிங் கூட அந்த பைக்கை கீழே பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அதான் உடனடியா என் தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்ப நான் தினமும் பைக் ரைடு என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கிங்ல பைக்கை நிறுத்திட்டு திரும்புறேன், சுஜாதா மேடம் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கமா கடுகடுன்னு தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வையில. என்ன மிஸ்டர் முரளி சிரிக்கிறீங்க? என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் பேசினத கேட்டுதான் நீங்க ஏதோ சிரிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட பரவாயில்ல, சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். இன்னைக்கு பார்க்கிங்ல சிவா பைக்கை பார்த்தப்போ அன்னைக்கு பைக்ல போன ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ சிவாவை பார்த்தீங்களா? சிவாவை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க பைக்க பார்த்துட்டு இருக்கிறப்போ சிவா உங்களை பார்த்துருக்கான். நீங்க அவனை பார்க்குற மாதிரி அவனுக்கு தோணி இன்னைக்கு ஏதோ ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்ததால நீங்க கூட பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதா என்னால தாங்கவே முடியல. பைக்கை ரசிச்சதா அவனை ரசிச்சதா அவன் ஃபீல் பண்ணி அதானா, நான் வெளியில வந்து பார்க்கும்போது நீங்க சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஐயோ. சிவா, கண்ணாடிய பாக்குறது இல்லையா என்ன? சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சிரிக்க போறீங்கன்னு பார்க்க தானே போறேன். நான் 2 வாரம் தான் இந்த ஆபீஸ்க்கு லீவு, அந்த மாதிரி போயிருந்தே. எப்படி இருந்தாங்க இவங்க 2 பேரும்? எலியும் பூனையுமால இருந்தாங்க. இப்ப அப்படியே திக்கா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரியுதே. ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் ஓடுது. இந்த டேபிள் சேர் மாதிரி தினமும் இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பாரு சிவா சாரு. அவரால் இதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஏமாச்சான மடையங்கிறாரு. நான் கால்குலேஷனோ எப்படி தப்புதோ.
முரளி சாரு சுஜாதா மேடம்க்கு தான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை இந்த சிவா மடையனுக்கு ஒரு நாள் புரிய வைக்கிறேன்.